ஏசாயா 31 அதிகாரம். எருசலேமுக்கு ஆண்டவரின் பாதுகாப்பு. துணை வேண்டி எகிப்துக்கு செல்வோருக்கு ஐயோ கேடு! அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றனர். பெரும் தேர்ப்படைகளையும் வலிமை மிகு குதிரை வீரர்களையும் நம்பியிருக்கிறார்கள். இஸ்ரேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை. ஆண்டவரை தேடுவதும் இல்லை. ஆனால் அவரோ ஞானமுடையவர், தீங்கை வருவிப்பவர், தம் வார்த்தைகளின் இலக்கை மாற்றாதவர், தீயோர் வீட்டாருக்கும் கொடியவருக்கும் உதவோருக்கும் எதிராக கிளர்ந்தெழுபவர். எகிப்தியர் வெறும் மனிதரை, இறைவன் அல்ல. அவர்கள் குதிரைகள் வெறும் தசைப்பிண்டங்களை, ஆவிகள் அல்ல. ஆண்டவர் தம் கையை ஓங்கும்போது உதவி செய்பவன் இடறுவான், உதவி பெறுபவன் வீழ்வான். அவர்கள் அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: சிங்கமோ இளம் சிங்கமோ தன் இரைமேல் பாய்ந்து கர்ச்சிக்கும்போது மேய்ப்பர் கூட்டம் தனக்கு எதிராக எழுப்பும் கூக்குரலால் திகிலடைவதில்லை. அவர்கள் ஆரவாரத்தை பொருட்படுத்துவதில்லை. அதுபோல் படைகளின் ஆண்டவர் சீயோன் மலை மேலும் அதன் குன்றின் மேலும் போர் புரிய இறங்கி வருவார். பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாயிருப்பார். அதை பாதுகாத்து விடுவிப்பார், தண்டிக்காமல் தப்புவிப்பார். இஸ்ரேல் மக்களே, எனக்கு எதிராக கலகம் செய்வதில் ஆழ்ந்து விட்டீர்கள். என்னிடம் திரும்பி வாருங்கள். அந்நாளில் உங்கள் ஒவ்வொருவரும் தமக்கு பாவத்தை விளைவித்து கொள்ளுமாறு செய்த பொன் வெள்ளி சிலைகளை தூக்கி எறிந்து விடுவார். அசீரியன் வாளால் வீழ்வான், ஆனால் மனிதரின் வாளால் அன்று. அவனை வாள் விழுங்கிவிடும், ஆனால் அது மனிதரின் வாள் அன்று. அவன் வாள் கண்டு தப்பி ஓடுவான். அவனுடைய இளங்காளையர் அடிமையாக்கப்படுவான். அவன் பாறை திகிலுற்று ஓடிப்போகும். அவன் தலைவர் கலக்கமுற்று ஓடுவர் என்கிறார் சீயோனில் தீப்பிழம்பையும் எருசலேமில் தீச்சூளையும் கொண்ட ஆண்டவர். 32 அதிகாரம். நீதியுள்ள அரசர். இதோ, ஒரு அரசர் நேர்மையுடன் அரசாழ்வார். தலைவர்களும் நீதியோடு ஆட்சி செய்வர். ஒவ்வொருவருக்கும் காற்றுக்கு ஒதுங்கிடமாகவும் புயலுக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்தில் நீருள்ள கால்வாய் போலும் காய்ந்த மண்ணில் பெரும் குன்றின் நிழல் போலும் இருப்பர். அப்பொழுது பார்வை உடையவரின் கண்கள் மறைக்கப்பட்டிரா, கேள்வி உடையவரின் செவிகள் அடைக்கப்பட்டிரா. பதறும் நெஞ்சங்கள் அறிவை உணர்ந்து கொள்ளும். திக்குவாயரின் வாய் தயக்கமின்றி தெளிவுடன் பேசும். மூடர் இனி சான்றோர் என அழைக்கப்பட்டார். கயவர் இனி பெரியோர் என கருதப்படார். ஏனெனில் மூடர் மடமையாய் பேசுகின்றனர். அவர்களின் மனம் தீமை செய்ய திட்டமிடும். அவர்களின் சிந்தை இறை பற்றின்றி தீச்செயல் செய்வதையே நாடும். அவர்கள் ஆண்டவரை பற்றி தவறாகவே பேசுவர். பசித்தோரின் பசி போக்க மாட்டார். தாகமுற்றோருக்கு நீர் தர மறுப்பார். கயவரின் நயவஞ்சக செயல்கள் தீமையானவை. வறியோர் வழக்கில் நீதி இருப்பினும் வஞ்சக வார்த்தைகளால் ஏழைகளை அழிக்கும் தீங்கானவற்றை அவர்கள் திட்டமிடுகின்றனர். சான்றோர் உயர்வானவற்றை சிந்திக்கின்றனர். அவர்கள் சான்றோன்மையில் நிலைத்து நிற்பர். தண்டனை தீர்ப்பும் மீட்பும். பகட்டாக வாழும் பெண்களை, எழுந்து என் குரலுக்கு செவி கொடுங்கள். கவலையற்ற புதல்வியரே, என் வார்த்தையை கேளுங்கள். கவலையற்ற பெண்களை, ஓராண்டும் சில நாட்களும் சென்ற பின் நீங்கள் நடுநடுங்குவீர்கள். ஏனெனில் திராட்சை அறுவடை அற்றுப்போகும், கனி கொய்யும் காலம் இனி வராது. பகட்டாக வாழும் மங்கையரே, அஞ்சி நடுங்குங்கள். கவலையற்ற மகளிரை, நடுநடுங்குங்கள். உடைகளை உரிந்து களைந்து இடையில் சாக்கு உடையை கட்டி கொள்ளுங்கள். செழுமையான வயல்களை குறித்தும் வளமான திராட்சை தோட்டத்தை முன்னிட்டும் மாரடித்து ஓலமிட்டு அழுங்கள். முட்களும் முட்புதர்களும் ஓங்கி வளர்ந்துள்ள என் மக்களின் நிலத்திற்காகவும் களிப்புமிகு நகரில் உள்ள மகிழ்ச்சி நிற இல்லங்கள் அனைத்திற்காகவும் அழுங்கள். அரண்மனை பாழடையுமாறு விடப்படும். ஆரவாரமிக்க நகர் வெறுமையாகும். குன்றும் காவல் மாடமும் என்றுமுள்ள குகைகளாகும். அங்கு காட்டு கழுதைகள் களிப்படையும், மந்தைகள் மேயும். மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும். பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும். செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும். நீதி பாலை நிலத்தில் குடிகொண்டிருக்கும். நேர்மை வளமான வயல்களில் வாழும். நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு. நீதியால் விளைவன என்றுமுள்ள அமைதியும் நம்பிக்கையும். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும்
தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பர். ஆனால் காடு அழிய கல்மழை பொழியும் நகரம் தாழ்நிலை அடைவது உறுதி. நீர் வளமிக்க இடங்களில் எல்லாம் பயிர் செய்து தாராளமாக மேயுமாறு மாட்டையும் கழுதையும் அவிழ்த்துவிடும். நீங்கள் நற்பெயர் பெற்றவர்கள். 33ஆம் அதிகாரம். துணை வேண்டும் மன்றாட்டு. அழித்தொழிப்பவனே, உனக்கு ஐயோ கேடு! நீ இன்னும் அழித்தொழிக்கப்படவில்லையே. நம்பிக்கை துரோகியே, உனக்கு எவரும் துரோகம் செய்யவில்லையா? நீ அழித்தொழிப்பதை முடித்ததும் நீயும் அழிந்தொழிவாய். நீ நம்பிக்கை துரோகம் செய்தவுடன் உனக்கும் துரோகம் செய்வார்கள். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக. ஆரவார பேரொலி கேட்க மக்களினங்கள் பின்வாங்கி ஓடுகின்றன. நீர் கிளர்ந்தெழும்போது வேற்றினத்தார் சிதறுண்டு போகின்றனர். பச்சை புழுக்கள் சேர்ப்பது போல் கொள்ளை பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. வெட்டு கிளிகள் பாய்வது போல் அவற்றின் மேல் மனிதர் பாய்கின்றனர். ஆண்டவர் மாட்சி மிகு உரியவர், ஏனெனில் அவர் உன்னதத்தில் உரைகின்றார். சீயோனை அவர் நீதியாலும் நேர்மையாலும் நிரப்புகின்றார். உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாயிருப்பார். அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார். ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அரும் செல்வம். இதோ வலிமை மிக்க அவர்களுடைய வீரர்கள் வீதி கதறி அழுகின்றனர். சமாதானத்தின் தூதர் மனங்கசித்து அழுகின்றனர். நெடுஞ்சாலைகளில் ஆள் நடமாட்டம் இல்லை. வழி பயணிகள் கடந்து செல்வதும் இல்லை. உடன்படிக்கை முறிக்கப்படுகின்றது. ஒப்பந்தம் மீறப்படுகின்றது. மனிதருக்கு மரியாதையே கிடையாது. நாடு புலம்பி அழுது சோர்ந்து போகின்றது. லெபானின் வெட்கி நாணி தளர்ச்சி அடைகின்றது. சாரோன் பாலை நிலம் போல் ஆகின்றது. பாசானும் கர்மேலும் இலை உதிர்க்கின்றன. பகைவருக்கு ஆண்டவரின் எச்சரிக்கை. ஆண்டவர் கூறுகின்றார், இப்பொழுது நான் எழுந்தருள்வேன். இப்பொழுது என்னை உயர்த்தி கொள்வேன். இப்பொழுது என்னை மாட்சிமைப்படுத்துவேன். நீங்கள் பதரை கருத்தாங்கி வைக்கோலை பெற்றெடுத்தீர்கள். உங்கள் உயிர் மூச்சு நெருப்பாகி உங்களையே எரித்துவிடும். சுண்ணாம்பு நீற்றப்படுவது போல் மக்களினங்கள் பொசுக்கப்படுவார்கள். முட்கள் போல் வெட்டுண்டு நெருப்புக்கு இரை ஆவார்கள். தொலையில் உள்ளோரே, நான் செய்வதை கேளுங்கள். அருகில் உள்ளோரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சீயோன் வாழ் பாவிகள் அஞ்சுகின்றனர். இறை பற்றில்லாரை திகில் ஆட்கொள்கின்றது. சுட்டரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் பற்றி எரியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்தப்பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண் கொண்டு காணாதவர், அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. மேன்மை மிகு வருங்காலம். அரசரை, உங்கள் கண்கள் அழகு மிக்கவராக காணும். பரந்து விரிந்த நாட்டை நீங்கள் காண்பீர்கள். திகிலை பற்றி உங்கள் மனம் இவ்வாறு சிந்திக்கும். குடிகணக்கு செய்தவன் எங்கே? திரைப்பொருளை நிறுத்து பார்த்தவன் எங்கே? கோபுரங்களை எண்ணிக்கையிட்டவன் எங்கே? உங்களுக்கு விளங்காத குளறுபடியான பேச்சையும் புரியாத வேற்று மொழியையும் கொண்ட காட்டு மிராண்டி மக்களை நீங்கள் மீண்டும் காண மாட்டீர்கள். நம் விழாக்களின் நகரான சீயோனை பார். அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயிர்களும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும் எருசலேம் இருப்பதை உங்கள் கண்கள் காணும். ஏனெனில் அங்கே ஆண்டவர் நமக்கென தம் மாட்சியை விளங்க செய்வார். அது அகன்ற ஆறுகளையும் விரிந்த நீரோடைகளையும் உடைய இடம் போன்றது. துடுப்பு படகு அங்கு போவதில்லை. மாபெரும் கப்பல் கடந்து வருவதும் இல்லை. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர். ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர். ஆண்டவரே நமக்கு வேந்தர். அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். உங்கள் வடகயிறுகள் தளர்ந்து தொங்கும். அவற்றால் பாய் மரத்தை நிலையாய் பிடிக்க இயலாது. பாய் விரிக்கவும் முடியாது. அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும். முடவரும் கொள்ளை பொருளை சூறையாடுவர். சீயோனில் வாழ்பவரும் எவரும் நான் நோயாளி என்று சொல்ல மாட்டார். அதில் குடியிருக்கும் மக்களின் தீச்செயல் மன்னிக்கப்படும். 34ஆம் அதிகாரம்.
பகைவருக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. வேற்றினத்தாரை நெருங்கி வந்து செவி கொடுங்கள். மக்கள் இனங்களை கவனித்து கேளுங்கள். மண்ணுலகம் அதில் வாழ்வன யாவும் கேட்கட்டும். வையகமும் அதில் தோன்றுவன யாவும் செவி கொடுக்கட்டும். வேற்றினத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் சீற்றமடைந்துள்ளார். அவர்களின் படைத்திரள் முழுவதற்கும் எதிராக வெஞ்சினம் கொண்டுள்ளார். அவர்களை அவர் அடியோடு அழிப்பார். அவர்களை படுகொலைக்கு உள்ளாக்குவார். அவர்களில் வாளுக்கு இரையானோர் தூக்கி எறியப்படுவர். அவர்களின் பிணங்கள் துர்நாற்றம் அடிக்கும். அவர்களின் இரத்தம் மலைகளில் வழிந்தோடும். விண்ணுலகின் படைத்திரள் அனைத்தும் உருகி போகும். வானின் வெளி ஏட்டு சுருளென சுருட்டப்படும். திராட்சை இலை உதிர்வது போலும் அத்தி இலை வீழ்வது போலும் வான் படைகள் அனைத்தும் உதிர்ந்துவிடும். ஆண்டவரது வாள் வானில் வெறியேற குடித்துள்ளது. இதோ ஏதோமின் மேலும் அழிவுக்கென ஒதுக்கப்பட்ட மக்களினத்தின் மேலும் தண்டனை தீர்ப்புக்காக அது இறங்கப் போகிறது. அவரது வாளில் செம்மறிக்குட்டி வெள்ளாடு ஆகியவற்றின் இரத்தக்கரை படிந்துள்ளது. அதில் கிடாய்களின் சிறுநீரக கொழுப்பு படிந்துள்ளது. ஏனெனில் பெட்ஸ்ராவில் ஆண்டவருக்கு பலி கொடுக்கப்படும். ஏதோம் நாட்டில் படுகொலை நடக்கும். அவர்களின் காட்டெருதுகள் செத்து விழும். எருதுகளுடன் காளைகளும் அடியும். அவர்களின் நாடு இரத்தத்தை வெறியேற குடிக்கும். தரை புழுதி கொழுப்பால் மூடப்படும். ஆண்டவர் பழி தீர்க்கும் நாள் அது. சீயோன் வழக்கில் நல் தீர்ப்பின் ஆண்டு அது. ஏதோமின் நீரோடைகள் கீழாகும். அதன் தரைப்பகுதி கந்தகமாகும். அதன் நிலம் கொழுந்து விட்டெறியும் கீழாகும். இரவும் பகலும் அது அணையாமல் எரியும். அதன் புகை என்றென்றும் எழும்பிக் கொண்டிருக்கும். தலைமுறை தோறும் நாடு பாழடைந்து கிடக்கும். எவருமே அதன் வழியாய் ஒருபோதும் பயணம் செய்யார். கூகையும் சாக்கு குருவியும் அதை சொந்தமாக்கி கொள்ளும். ஆந்தையும் காகமும் அங்கே தங்கியிருக்கும். ஆண்டவர் நூல் பிடித்து அதை உருக்குலை செய்வார். அவர் தூக்கு நூல் பிடித்து அதை பாழடை செய்வார். குடிமக்கள் அங்கே இல்லை. அரசன் என அழைக்க அங்கே யாரும் இல்லை. அதன் தலைவர் அனைவரும் ஒன்றுமில்லாது ஒளிவர். அதன் கோட்டைகள் மேல் முட்புதர்களும் அதன் அரண்கள் மேல் காஞ்சொறி பூண்டுகளும் நெருஞ்சிகளும் ஓங்கி வளரும். அது குள்ள நரிகளின் குடியிருப்பாக மாறும். ஆந்தைகளின் வாழ்விடமாகும். காட்டு விலங்குகள் கழுதை புலிகளுடன் சேர்ந்து திரியும். காட்டாடுகள் ஒன்றை ஒன்று கத்தி அழைக்கும். கூலி அங்கே தங்கி தான் இளைப்பாறுவதற்கென இடத்தை கண்டுபிடிக்கும். ஆந்தை அங்கே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து தன் நிழலில் அவற்றை சேர்த்து வளர்க்கும். பருந்துகளும் சோடி சோடியாய் சேர்ந்து வரும். ஆண்டவரின் ஏட்டு சுருளை ஆய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. அவரே அவர்களுக்கு என்று சீட்டு போட்டார். அவர் தம் கைநூல் பிடித்து நாட்டை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் அதை என்றுமுள்ள உரிமை சொத்தாக்கி கொள்வார். தலைமுறை தோறும் அதில் தங்கி வாழ்வர். 35ஆம் அதிகாரம். தூய வழி. பாலை நிலமும் பால்வழியும் அகமகிழும். பொட்டல் நிலம் மக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபானின் எழில் அதற்கு அழைக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள். அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டெழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பருப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ள நரி தங்கும் வளைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். இங்கே நெடுஞ்சாலை ஒன்றிருக்கும். அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார்.
அங்கே சிங்கம் இராது, அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களை அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆமென். God bless you.